வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரியன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் தேர்தல் ஆணையகம் விசேட அறிக்கை. விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஜனாதிபதிக்கு எதிரான அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் CIDக்கு முறைப்பாடு. இலங்கையில் முதலீடு செய்ய வியட்நாமின் வின் குரூப் குழுமத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு. சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்ல செலவுகள் 50% குறைப்பு. சிதிலமடைந்து காணப்படும் மாதிபல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்களாக்கள். களத்துறை வாக்குப்பட்டி விநியோக மையத்தில் ஏற்பட்ட சிக்கல். வவுனியா மாவட்டத்தில் 1605 உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில். சட்டங்களை மீறிய தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் சுங்க திணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை. வவுனியாவில் 80 லட்சம் பெறுமதியான நகை மீட்பு. போலீசாரிடம் சிக்கிய இளைஞன். பல்கலை மாணவன் மீது தாக்குதல். 20 மாணவர்களுக்கு வந்த அதிரடி தடை. வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் தீ விபத்து. உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் குறித்து தேசிய தேர்தல் ஆணையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளின் போது புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொபைல் போன்களை பயன்படுத்துதல், துப்பாக்கிகளை வைத்திருத்தல், புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் அல்லது மது அருந்திவிட்டு வாக்குச்சாவடிக்குள் நுழைதல் ஆகியவை தவறான நடத்தையாக கருதப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கப்பட்டு புலனாய்வு பணியாளர் சபையில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆபரணங்கள் என கருதப்படுவனவற்றை தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி சோதித்து அறிக்கையிடுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதேவேளை இலங்கை இராணுவத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கப் பொருட்கள் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக கொழும்பு தலைமை நீதிபதியிடம் CID தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பாக தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் செயல்பாட்டு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகவுமான துசித ஹெல்லொலுவுக்கு எதிராக நேற்றிரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட மேற்படி கருத்துக்கள் ஜனாதிபதியின் நட்பெயருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் துசித கல்லொழுவ மற்றும் அந்த கருத்துக்களை சமூக ஊடகங்களின் வாயிலாக பரப்ப நடவடிக்கை எடுத்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் தொடர்பில் துரித விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இந்த முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக அவரின் சட்டத்தரணி அகலங்கு உக்வத்தேவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு சட்டத்தரணி உபல்குமார பெருமவும் இதில் இணைந்து கொண்டார். வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் கனோஜில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வின் குரூப் குழும தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் இலங்கையில் ஆதன வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் முதலீடு செய்யுமாறு வின் குரூப் குழுமத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். வின் குரூப் நிறுவனத்தின் வெற்றி மற்றும் பல்வகைப்பட்ட உலகளாவிய வர்த்தக நாமங்களின் உருவாக்கத்திற்கும் வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் முதலீட்டிற்கு நெகிழ்வான மற்றும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளது என வலியுறுத்தினார். இலங்கையின் மூலோபாய புவியியல் இருப்பிடம், முற்போக்கான உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி மற்றும் குறிப்பாக சுற்றுலாத்துறை, ஆதன வர்த்தகம் ஆகிய அதிக திறன் கொண்ட துறைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். டெக்னோகொம கோர்ப்பரேஷன் என்று முன்னர் அழைக்கப்பட்ட வின் குரூப் கூட்டு பங்கு நிறுவனம் 1993 உக்ரைனில் நிறுவப்பட்டது.
தற்போது வின் குரூப் பெயர் வியட்நாமில் மிக பாரிய மற்றும் மிகவும் மதிப்புமிக்க தனியார் நிறுவனங்களில் ஒன்றாகும். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், வின் குரூப் குழுமத்தின் உபதலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி வியட் குவாங், இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள கோசி மின் நினைவிடத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி சுதந்திர போராட்ட தலைவரும் சுதந்திர வியட்நாமின் முதல் ஜனாதிபதியுமான கோசி மின்னின் அஸ்தி அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் கலந்து கொண்டார். சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உணவு மற்றும் பானங்கள் உள்ளிட்ட செலவுகள் சுமார் 50% குறைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உணவு மற்றும் பானங்களுக்காக மாதந்தோறும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சபாநாயகர் அந்த இல்லத்தில் வசிப்பதில்லை என முடிவு செய்துள்ளதாகவும், வார இறுதி நாட்களில் மட்டுமே அந்த இடத்திற்கு சென்று வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கும் போது அந்த நடவடிக்கைகளில் பங்கேற்பார் எனவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் தோட்டத்தில் உள்ள மரங்கள், புதர்கள் மற்றும் புல்வெளிகளை பராமரிப்பதற்கு குழாய் நீரை பயன்படுத்துவதை நிறுத்த சபாநாயகர் அறிவுறுத்தியுள்ளார். சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை சுற்றி அமைந்துள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து வரும் தண்ணீரை மட்டுமே இந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும், தண்ணீர் எடுக்க மோட்டாரை இயக்க சூரிய சக்தி பேனல்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. மாதிமலவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்களாக்கள் சிதிலமடைந்துள்ளதால் எம்பிக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில பங்களாக்களின் கூரைகள், ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் சிதைந்து உடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பழைய வீடுகள் எம்பி பங்களாக்களாக பயன்படுத்தப்படுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எம்பிக்கள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாராளுமன்ற அதிகாரிகளுக்கு பல முறை தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இவற்றில் போதுமான வசதிகள் இல்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து ஒரு பாராளுமன்ற அதிகாரிகள் தெரிவிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிபல பாராளுமன்ற குடியிருப்புக்கு குடிபெயர்வதற்கு முன்பு வீடுகள் ஓரளவுக்கு புதுப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் புதுப்பிக்க வேண்டிய வீடுகள் இன்னும் அதிகமாக இருப்பதாகவும், ஆனால் பொருளாதார பிரச்சினைகள் காரணமாக அவற்றுக்கு அதிக அளவில் பணம் ஒதுக்க முடியவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். களுத்துறை வாக்குப்பட்டி விநியோக மையத்தில் போதுமான கூடாரங்கள், இருக்கைகள் அமைக்கப்படாததால் வாக்குச்சாவடி அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பலர் பல மணி நேரம் சிரமத்திற்கு ஆளாகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் கொளுத்தும் வெயிலில் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்ததையும், சிலர் வாக்குப்பட்டிகளை தரையில் வைப்பதையும் அவற்றின் மேல் அமர்ந்திருப்பதையும் காண முடிந்தது. இந்த விடயத்தை விசாரித்ததில் கூடாரங்களை அமைக்க பொறுப்பேற்ற ஒப்பந்ததாரர் கூடாரங்களை முறையாக அமைக்கவில்லை என்பதும், உத்தரவிட்டபடி பிளாஸ்டிக் நாற்காலிகளை வழங்கவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி கூடாரங்கள் கட்டுவதற்காக கொண்டுவரப்பட்ட இரும்பு குழாய்களும், பாதி முடிக்கப்பட்ட இரும்பு கூடாரங்களும் ஆங்காங்கே காணப்பட்டன. கோரப்பட்ட எண்ணிக்கையிலான நாற்காலிகள் வழங்கப்பட்டிருந்தாலும், வாக்குப்பட்டிகள் மிக விரைவாக வழங்கப்பட்டதாலும், வாகனங்களை வாக்களிப்பு நிலையத்திற்கு கொண்டு வருவதில் சிரமம் இருந்தாலும் நெரிசல் ஏற்பட்டதாக களுத்துறை மாவட்ட செயலகத்தின் செயற்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் 1605 உத்தியோகஸ்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலரும் அரசு அதிபருமான PS சரத்சந்திர தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூர் அதிகார சபைகள் வாக்கியமைய வவுனியா மாவட்டத்தில் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் ஒன்றை நடவடிக்கைக்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வவுனியா மாநகர சபை மற்றும் வவுனியா தெற்கு தமிழ், வவுனியா தெற்கு சிங்கள, வவுனியா வடக்கு, வங்கடி செட்டிக்குளம் 4 பிரதேச சபைகளாக இம்முறை தேர்தலில் 80 வட்டாரங்களுக்கு 103 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 6231 பேர் போட்டு இருக்கிறார்கள். 1,29,293 பேர் வாக்களிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இன்று காலை
8:30 மணிக்கு வாக்குச்சீட்டுகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் மாவட்ட செயலகத்தில் இருந்து பாதுகாப்பாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் 184 வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் தேர்தல் கடமையில் 1605 அலுவலர்களும் 1307 போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முறைப்பாடு நேற்று 3 மணி வரும் 74 முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளன. சுங்க சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்டு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை பகிரங்கப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை சுங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெயர்கள் வெளியிடப்படும். வேண்டுமென்றே வரி ஏய்ப்பை தடுப்பது, அரசாங்க வருவாயை துல்லியமாக சேகரிப்பதை உறுதி செய்வது மற்றும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை இன்னும் கண்டிப்பாக அமுல்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என சுங்கத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்க ஊடக பேச்சாளரும் கூடுதல் சுங்க பணிப்பாளருமான சேவலி அருகோடுவின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை மோசடி நடைமுறைகளை தடுப்பதற்கும் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களிடையே தன்னார்வ இணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் நோக்கமாக உள்ளது. இந்த நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் சட்டவிரோதமாக பொருட்கள் கொண்டு செல்வதை குறைக்க உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வவுனியாவில் 80 லட்சம் பெறுமதியான 35 பவுன் தங்க நகைகளை மீட்டுள்ளதாக வவுனியா நெடுக்குளம் போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வவுனியா கணேசபுரம் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து 35 பவுன் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக வவுனியா நெடுக்குளம் போலீஸ் பொறுப்பதிகாரி DMA சமரக்கோன் தலைமையில் உப போலீஸ் அதிகாரி LS வீரசேங்க, போலீஸ் கொஸ்தாபர்களான நிரோஜன், தீபன் அடங்கிய குழுவினரால் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை கொக்குவெளி பகுதியில் வைத்து 29 வயது இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் அவரிடம் 35 பவுன் நகைகளும் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுக்குளம் போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் இன்றைய தினம் சந்தேக நபரினை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவனை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் 20 மாணவர்கள் பல்கலைக்கழக கற்கை நடவடிக்கையிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் பத்தமிழாலு மனோஜ் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு 20 மாணவர்களுக்கும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 29ஆம் தேதி கோமாகம பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் சிலர் அங்கு தங்கியிருந்த அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மற்றும் ஒரு மாணவனை பலமாக தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த பல்கலை மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காயமடைந்த பல்கலை மாணவன் தெரிவித்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த விவசாய ராஜாங்க அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் மகேஷ் கம்மன் பிளவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உர கப்பலை நாட்டுக்கு கொண்டு வந்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பை ஏற்படுத்தி ஊழல் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான தனுஜான் லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மே 19ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பதுளை நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி இது மேற்கொள்ளப்படுகிறது. சிவனொளிபாத மலைக்கு ஜாத்திரைக்கு சென்ற பெண்ணொருவர் நல்ல தண்ணி சிவனொளிபாத மலை வீதியில் ஜப்பான் அமைதி விகாரைக்கு கீழே அமைந்துள்ள சிவப்பு பாலம் அருகில் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
உயிரிழந்தவர் அக்குரச வல்பேட்டு பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் என தெரியவந்துள்ளது. படுகாயமடைந்த பெண்ணை நல்லதண்ணி போலீசார் மற்றும் மவசாக்களை ராணுவ முகாமின் அதிகாரிகள் நல்லதண்ணி சுகாதார சேவைகள் மையத்தின் ஆம்புலன்ஸ் மூலம் மஸ்கெலியா பிராந்திய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் தனது கணவர், குழந்தைகள் மற்றும் கிராமவாசிகள் குழுவுடன் பேருந்தில் சிவனொளி பாதமலை யாத்திரைக்காக சென்ற நிலையில் நேற்றைய தினம் சிவனொளி பாதமலை யாத்திரையை முடித்துவிட்டு நல்லதண்ணி பகுதிக்கு மீண்டும் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்தை சந்தித்தார். மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நல்லதண்ணி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் இன்று காலை 7 மணியளவில் திடீர் தீ விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையின் எக்ஸ்ரே பிரிவிலேயே குறித்த தீ விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு பிரிவினரின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மின்னொழுக்கினால் குறித்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. தீ பரவலினால் எக்ஸ்ரே இயந்திரத்தின் உப இயந்திரங்கள் மற்றும் கணினி தொகுதி உட்பட பொருத்தப்பட்டிருந்த குளிரூட்டியும் முற்றிலுமாக எரிந்து சேதமாகியுள்ளது. தீயணைப்பு வாகனத்தினை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவது தொடர்பான நடவடிக்கைகளை மூவ் கல்குடா டைவர்ஸ் அனர்த்த அவசர சேவை அண்மை காலங்களில் உரிய தரப்பினருடன் இணைந்து ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 119 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கெரோயின் போதைப் பொருளுடன் 32 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 52 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 31 பேரும், கேஸ் போதைப் பொருளுடன் 3 பேரும், போதை மாத்திரைகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 31 கிராம் 545 மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளும், 96 கிராம் 676 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 120 கிராம் 980 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும், 200 போதை மாத்திரைகளும், 12 கிராம் 600 மில்லிகிராம் கேஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.